பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் இன் ஜாவா. ஸோ ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒவ்வொரு டாபிக் நம்ம பார்க்கலாம். தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்ம ஜாவா ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி யூஜிசி நெட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிஎன் செட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், பேப்பர் 1 எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஓகே, டுடே நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கலெக்ஷன் இன் ஜாவா. எதுக்காக நம்ம கலெக்ஷன் வந்து ஜாவால யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ஓவர் கம் அரே டிஸ்அட்வான்டேஜஸ். அதுக்கு தான் நம்ம கலெக்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ அரேவுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, அரேனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அதோட டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கலெக்ஷன் ஏன் நடத்துறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நான் உங்களுக்கு பேசிக்ல இருந்து அப்லோட் பண்ணிட்டே வரேன் ஜாவா கிளாஸஸ். ஓகே, அரேவுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஃபிக்ஸட் இன் சைஸா இருக்கும், மெமரி வேஸ்டேஜ், டைனமிக் மெமரி அலோகேஷன் இதெல்லாம் நாட் பாசிபிள், டிசிமிலர் டேட்டா டைப்ஸ் இருக்கும், கான்ட் பி ஸ்டோர்ட் இன் எ சிங்கிள் வேரியபிள். இது எல்லாமே அரேவுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் நம்ம ஓவர் கம் பண்றதுதான் கலெக்ஷனுடைய ஒர்க். இப்ப கலெக்ஷன் அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா டைனமிக் மெமரி அலோகேஷனா இருக்கும், not fixed in size, no memory wastage, dissimilar data types can be stored in a single variable, and collectionல memory வந்து performance efficient-ஆ இருக்கும் and ready to support ஆகும். இப்ப கலெக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா, கலெக்ஷன் framework is nothing but classes and interfaces. So collection அப்படின்னா collection of classes and interface அப்படின்னு தான் நீங்க சொல்லணும். It represents a group of objects into a single entity. It gives access to prepackaged data structure to manipulate the data. So இதுல என்னெல்லாம் manipulate பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா add, delete, change பண்ணலாம். Then collections உடைய classes வந்து java.util libraryல இருந்தா நமக்கு நிறைய மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ப்ரோக்ராமிங்லாம் உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரேன். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் அனுப்புங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ் கண்டினியூ பண்றது யாராவது வில்லிங்கா இருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து தமிழ்ல நான் லேர்ன் பண்ணணும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.